ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் தான் சொல்லணும். ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் நான் கீழே உடச்சிச்சு அப்படின்னா கீழே செல் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து நல்ல மூமெண்ட் பாசிட்டிவ்ல. ஸோ கிட்டத்தட்ட வந்து 24,625 க்ளோசிங் வச்சுருக்காங்க. 650 ஒரு மைனர் ரெசிஸ்டண்டாக நான் வச்சுருந்தேன். ஸோ நல்ல மூமெண்ட் தான் இன்னைக்கு இன்ட்ராடே ஃபுல்லாமே. ஐடி வந்து ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. ஐடிஸ், ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே. ஸோ இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே ஹாலிடே. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நாளைக்கு. ஸோ அப்படி கிடைச்சு திரும்ப மொமெண்டம் கன்டின்யூ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ நான் நேத்து சொன்ன மாரி தான். ஸோ இந்த கன்டினியூஸா ஒரு 5 நாள் ஃபால் ஆயிருக்குங்கும்போது கண்டிப்பா ஒரு ரெக்கவரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ரெக்கவரி எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, 24,780 வரைக்கும். ஸோ மேபி நாளைக்கே கூட போகலாம். இல்ல நாளைக்கு திரும்ப செல் ஆகிட்டு திரும்ப 24,490, 24,500ல சப்போர்ட் எடுத்துட்டு கூட திரும்ப ஏறலாம். ஸோ நாளைக்கு ஃப்ளாட் தான். டூ சைட் மூவ்மெண்ட்ஸ்க்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ வேர்ல்ட் நியூஸ் எல்லாமே பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம் நிஃப்டி என்ன பண்றாங்கன்னு. ஸோ சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,500, ரெசிஸ்டன்ட் 24,780. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து பெருசா வந்து மார்னிங் பெருசா மூவ்மெண்ட் இல்லைங்க. ஆனா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல தான் அவனும் இருக்கான். ஸோ இத ஃபால் ஆனா தான் பெரிய மூவ்மெண்ட் கீழ அடிக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா ஃபால் ஆகல. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவ்ல தான் நிக்கும். அவனும் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 54,450 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் வந்து 53,700. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 54,000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ ஐடி ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கவரி கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட். 35,350ங்கிறது சப்போர்ட் சொல்லியிருந்தோம். இப்போ 35,740ல இருக்கு. ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 36,500, 400 டூ 500 அந்த லெவலை பிரேக் பண்ணணும். பண்ணாதான் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து ஐடியில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஹெவி வெயிட்ஸான ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் பார்த்துலாம். ஹெச்டிஎஃப்சி வந்து இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட்லாம் இல்லை. ஸோ ஒரு மாதிரி தான் இருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்டிஎஃப்சியில். ரிலையன்ஸ் தான் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ ரிலையன்ஸ் வந்து அவனும் வந்து அந்த சப்போர்ட் லெவலில் வந்து சுற்றிட்டு இருக்கானே தவிர பெருசாக வந்து மூவ்மெண்ட் இல்லை அவன் கிட்ட இருந்தோம். ஸோ நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ரிலையன்ஸ் கிட்ட இருந்து. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் இருக்கான். ஸோ ஒரு பேட்டர்ன் தான். ஸோ இதுக்கு கீழேயே தான் இருக்கான். இதை பிரேக் பண்ணணும். 1327 பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல செல்லிங் இருக்கு. இல்லை அப்படின்னா ரெக்கவரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்காக ஒரு யூஸ்ஃபுல் கனெக்ட் போடுற உங்கள் ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.